பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் நிலையாக நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்க வேண்டும், உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றியது, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியது, அதை பற்றியே அது பிரகடனப்படுத்துறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை என்ற ஒரு உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இடவிடாமல். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்க, ஜீவ அப்பம் என்ற மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேணும் என்றும் அவருடைய மாம்சத்தை நாங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவோமாக இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக ஒரு வாக்கு தத்தத்தை, அருமையான வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்போ விசுவாசத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசம் ஒரு தரமான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே, மற்ற விசுவாசங்கள் மாதிரி அல்ல, இது ஒரு தரமான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இப்பொழுது நாங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு போய் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஒரு மிகவும் சிறிய ஒரு வேத வாக்கியமாக இது இருந்தாலும் இதற்குள்ளே இருக்கிற பொருள் ஆவிக்குரிய பொருள், நினைத்து பார்க்க முடியாத பொருள் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி, அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே அப்படித்தான் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் தெளிவாக நம்ம அது என்று சொன்னால், பாவமானது, அந்த பாவமானது கற்பனையினாலே 10 கட்டளைகளினாலே சமயம் பெற்று சந்தர்ப்பத்தை பெற்று என்னை வஞ்சித்து என்னை ஏமாற்றி அதனாலே என்னை கொன்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் அனுபவிக்க விடாமல் தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என்னை பலவந்தப்படுத்தியது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், வஞ்சகத்தின் மாயையும் அதன் பிரதிபலன்களும். வஞ்சகத்தின் மாயையும் அதன் பிரதிபலன்களும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம்.
அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முற்றும் முழுவதுமாக விலக்கி பரம பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காய் உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். எந்த நேரமும் அவருடைய கிருபாசனத்துக்கு துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்திதே. அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருட வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே போதனையை செய்ய வேணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ இந்த ரோமர் 7:11 பற்றி முன்பு நான் இதையே தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தை என்பதையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதனுடைய தாற்பயத்தை பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இதை அறியாவிட்டால் அவனில் பாவ சுபாவம் உயிர் பெற்று எழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதையும், அதனாலே வஞ்சிக்கப்பட்டு அதனாலே சகலவிதமான பிரச்சனைகளையும் கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பது ரோமர் 7:11 உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னாலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கடந்த செய்தியில் என்ன நான் சொன்னேன் என்று சொன்னால், ஒரு நாள், ஒரு குறிக்கப்பட்ட நாளை போதகர்மார் அது மிக முக்கியமான நாள் என்று சொல்லி டெலிவிஷனில் விளம்பரப்படுத்தி அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கைகளையும் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு பலத்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அந்த நாள் ஆசீர்வாதமான நாள். அப்போ அந்த நாள் என்று சொல்லி போதகர்கள் சொல்லுகிறது எதை? பாவ நிவர்த்தி நாள். ஒவ்வொரு வருஷத்துலேயும் இஸ்ரவேலில் பிரதான ஆசாரியரால் பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு நாள். இஸ்ரவேலியர்களுடைய பாவம் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற ஒரு நாள். அப்போ அந்த ஒரு நாளில் அக்டோபர் மாதத்தில் இந்த நாள் வருகிறது என்பதை நாம் மறந்திருக்கிறோம். அப்போ அக்டோபர் மாதத்தில் வரும் இந்த நாளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறபடியினால் நீங்கள் காணிக்கைகளோடும் தசம பாகங்களோடும் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி போதகர்களால் சொல்லப்பட்டு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த ஏமாற்றுக்கு அடிபணிந்து தங்களையே முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவது தான் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களையும் பாவ நிவர்த்தி நாளையும் ஓய்வு நாளையும் கிழமையின் ஓய்வு நாளையும் 7ஆம் வருஷ ஓய்வு நாளையும் எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றி உள்ளார். அது மட்டுமல்ல, ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக
மிகுந்த கவனத்தோடு அதை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாக வேணுமா இருந்தால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அவனுக்கு இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதனுடைய அர்த்தம் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது என்று மட்டும்தான் தமிழ் வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கடைசியாக தான் மரிக்க போகிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனுஷனே என்ன நோக்கத்துக்காக நான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தேனோ அந்த அலுவல் முடிஞ்சது. ஆனபடியால் நீ இனிமேல் கிரியைகளினால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தினால் அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேணும். ஏன்? இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி இருக்கிறபடியினால் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத நாளாக இருக்கிறது. எல்லா நாளையும் அவர் சிலுவையில் முழுதுமாக ஒரே பலியினால் முழுதுமாக நிறைவேற்றி இருக்கிறபடியினால் சகல நாட்களும் ஆசீர்வாத நாட்களாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஆசீர்வாத நாட்கள். இதனையே எபிரேயர் புஸ்தகம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இந்த நேரத்தில் என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வஞ்சகம் என்ன மாதிரி வேலை செய்கிறதுன்றதை நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்து கொண்டு வந்தோம். இதே மாதிரியான ஒரு வஞ்சகத்தினால் நானும் ஏமாற்றப்பட்டேன். ஆனபடியால் அப்போ எதுக்கு சமன் என்று சொல்லிக்கு 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே கொன்றது. அப்போ இதே மாதிரி நான் வஞ்சிக்கப்பட்ட மாதிரி எப்படி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது, சில பேர் அதே மாதிரியான அனுபவத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். ஆனபடியால் அந்த வஞ்சகத்திலிருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு 8 நோய்களிலிருந்து குணமாக்கப்பட்டு கிறிஸ்துவில் அளவில்லாத பக்தியும் வைராக்கியம் உள்ளவனாகவும் இருந்தேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 8 நோய்கள் பயங்கரமாக என்னை தாக்கி கொண்டு இருந்தது. அந்த 8 நோய்களிலும் இருந்து நான் குணமாக்கப்பட்டு கிறிஸ்துவிலே அளவில்லாத பக்தியும் வைராக்கியமும் உள்ளவனாக இருந்தேன். ஆனாலும் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக அவர்கள் இருக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் எனக்கு இருந்த அறிவு, அதாவது எனக்கு இருந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்கவில்லை. ரோமர் 10:2 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் மணித்தியால கணக்கில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதிலும் வேதாகமத்தை படிப்பதிலும் அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை காட்டினேன்.
அப்போ இது பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிற வழக்கம். அப்போ அதே மாதிரி ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசம். காரணம் மணத்தியால கணக்கில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது என்னுடைய வளமையாக இருந்தது. மணத்தியால கணக்காக வேதாகமத்தை படிப்பது என்னுடைய வளமையாக இருந்தது. மிகுந்த ஆர்வத்தை நான் காட்டினேன். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளில் அதிகமாய் கவனம் செலுத்தினேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நற்கிரியைகளில். அப்போ ஏராளமான கிறிஸ்தவர்கள் நற்கிரியைகளில் கூடுதலான கவனம் செலுத்துறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தனிமையான இடத்தை நாடி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுவதில் பிரியமாயிருந்தேன். அப்போ ஆக்கள் இல்லாத இடத்துல தனிமையான ஒரு இடத்தை தேடி அந்த இடத்துல போயிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுவது என்னுடைய வளமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, தேவ ஊழியக்காரர்களுடைய நற்செய்தி கூட்டங்கள் ஒன்றையும் நான் தவற விடுவதில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட போதகர்கள், அவர்கள் நல்ல போதகர்களா, அவர்களுடைய பிரசங்கம் எப்படி என்றதெல்லாம் நான் அதை பற்றி கவனம் செலுத்துகிறதில்லை. எங்கேயாகுதல் ஒரு தேவ ஊழியக்காரன் வந்திருக்கிறான் என்று சொல்லி தெரிந்தால் உடனடியாக நானும் என்னுடைய குடும்பமும் அந்த மீட்டிங்குக்கு உடனடியாக, அந்த கூட்டத்துக்கு உடனடியாக நாங்கள் போகிறது வழக்கம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒளி நாடாக்களை என்ன விலை கொடுத்தும் வாங்கி இரவு பகலாக கேட்கிறது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அது சரியோ அது தவறோ என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்ல, முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது என்னுடைய வளமையாக இருந்தது. முழங்கால் படியிட்டு வேறு தேவ ஊழியத்துக்கென என் வீட்டு வருமானத்தில் கணிசமான பகுதியை தசம பாகமாகவும் காணிக்கையாகவும் ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். ஏராளமான ஊழியக்காரர்களுக்கு இலங்கையில் இருந்தால் என்ன, இந்தியாவில் இருந்து வந்தால் என்ன, அந்த ஊழியக்காரர்களுக்கு குடும்ப வருமானத்தின்ற கணிசமான ஒரு பகுதியை இடவிடாமல் நான் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். சந்தோஷமான ஒரு விஷயம், தேவனால் ஊழியத்துக்கும் அழைக்கப்பட்டேன். மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படி இருக்க நான் ஏதோ ஒரு பலமான சக்தியினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படுவதை நான் உணர்ந்தேன். அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எனக்குள்ளுக்குள்ளே இருந்த ஒரு சக்தி என்னை ஏமாற்றுவது போல எனக்கு தென்பட்டது. ஆனால் அந்த சக்தி என்ன சக்தி என்று சொல்லி நான் அறிய முடியவில்லை. அதிலிருந்து விடுதலை பெற என்னால் முடியவில்லை என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கிறது. எனக்கு அறிவுரை கூறிய கிறிஸ்தவர்களும் பிரபலமான போதகர்களும் என்னுடைய நிலைமையை நான் அவர்களுக்கு போய் சொல்லி அவர்களுடைய ஆலோசனையை பலமுறை கேட்டிருந்தேன். அப்போ சகலரும் என்னுடைய சக கிறிஸ்தவர்களும் நான் நம்பியிருந்த பிரபலமான போதகர்களும் இன்னும் அதிகமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். ஒரு பிரபலமான போதகர் ஒரு விசுவாசியின் முழங்கால பார்த்தால் அவன் எந்தளவு தேவனில் அன்புள்ளவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம் என கூறியது எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனில் எவ்வளவு அன்பாக இருக்கிறான் என்பதை காண்கிறதுக்கு ஒரு வழி அவனுடைய முழங்கால் எப்படி இருக்குது. அப்போ முழங்காலை பார்த்து அவன் தேவனில் எந்த அளவு தூரம் அன்பாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த போதகர் எனக்கு சொன்னார். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னால் விளங்க முடியவில்லை.
எனது அவல நிலைக்கு நான் அவல நிலையில் இருக்கும் பொழுது என் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ எனக்குள்ளே இருந்து ஒரு சக்தி என்னை ஏமாற்றுகிறது போல எனக்கு தெரியுது. இரவு நேரத்தில் மகா பயங்கரமாக கருத்த உருவங்கள் என்னை நோக்கி வருகிறத நான் பல முறை கனவில் கண்டிருக்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி நான் தேவனை கேட்ட பொழுது என்னுடைய அவல நிலைக்கு தேவன் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். அப்போ தேவன் ஒரு வழிபாட்டு எனக்கு தந்தார் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கிறது. இந்த விதமாகத்தான் தேவன் மனுஷனுடைய பிரச்சனைகளை தன்னுடைய வேத வார்த்தைகளினாலேயே தீர்க்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் எனக்கு தந்த வழிபாடு என்ன என்று சொன்னால், ஆதியாகமம் 4:7 மிக முக்கியமான ஒரு வசனம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அதை பற்றிய வியாக்கியானம் என்ன என்று தெரியாது. அதனுடைய பொருள் நான் கொண்டு போய் இந்த வேத வாக்கியம் எனக்கு தரப்பட்டது, இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி எனக்கு தெரிந்த எல்லா போதகர்களிடம் நான் கேட்டு அது என்ன அதனுடைய பொருள் என்ன என்று நான் அறிய முயற்சி செய்தேன். ஆனால் ஒருவரும் எனக்கு தகுந்த பொருத்தமான வியாக்கியானத்தை தருவார் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வசனம் என்ன என்று சொன்னால், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. மிக முக்கியமான வசனம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கவனமாக திருப்பி இன்னொருக்கா வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? காயீனுக்கு கொடுக்கப்பட்டது. காயீன் தேவனை நோக்கி காயீன் என்ன செய்யவில்லை? தேவனுக்கு பலி கொடுக்கவில்லை. ஆவேல் கொடுத்த பலி மாதிரி காயீன் பலி கொடுக்க மறுத்தான் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை நோக்கி, நீ நன்மை செய்தால் உன்னுடைய ஆவிக்கும் உன்னுடைய ஆத்துமாவுக்கும் நீ நன்மை செய்யலாமல்லவோ? எப்படி நன்மை செய்ய முடியும்? நீ ஒரு ஆட்டை பலியாக கொடுத்து வரப்போகிற மீட்பரையும் அந்த மீட்பர் உனக்காக செய்ய போகிறதையும் விசுவாசித்து உன்னுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் நீ நன்மை செய்யலாம் அல்லவோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ அதே வார்த்தை எனக்கு தந்ததன் மூலம் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதை நான் ஒப்ப சொல்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அதாவது இயேசு கிறிஸ்துவை, உன்னுடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அந்த விதமாகத்தான் உன்னுடைய அவல நிலையிலிருந்து நீ விடுதலை அடையலாமே தவிர வேறு எந்த வழியினாலும் நீ உன்னுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் நன்மை செய்ய முடியாது. இப்போ இதனைத்தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடாக தந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் கேட்ட போதகர்கள் ஒரு தரம் எனக்கு அதனுடைய பதிலை சொல்லவில்லை. ஏதோ அவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள். ஆனால் அது வேத வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அது மட்டுமல்ல, பிரமாணங்களை நான் ஏற்படுத்தி அவற்றை கிரியைகளாக்கி அதன் மூலம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என நிஜமாகவே நான் நம்பினேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிஜமாகவே
கிரியைகளை செய்வதன் மூலம், நற்கிரியைகளை அதிகமாக செய்வதன் மூலம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எனக்கு ஏற்பட்ட அறிவின் மூலம் அந்த நேரத்தில் நான் நிஜமாக நம்பி அதனை நடைமுறைப்படுத்தினேன். அப்போ என்னென்ன நடந்தது? ரோமர் 7:11 சொல்லப்பட்ட வஞ்சனை தொடர்ந்தது. அப்போ நான் எவ்வளவாக நற்கிரியைகளை செய்கிறனோ, எவ்வளவாக பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறனோ, அப்போ அதற்கு என்ன நடந்தது? அவ்வளவாக நான் வஞ்சிக்கப்பட்டேன். அவ்வளவாக நான் வஞ்சிக்கப்பட்டு பாவம் எனக்குள்ள வல்லமையாக வேலை செய்ய தொடங்கினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் அதை பற்றி அறிவு ஒன்றும் எனக்கு இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே ஏராளமான கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் பாவம் செயற்படுகின்ற உண்மையை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ என் முயற்சி என்ன செய்கிறது? இந்த வசனத்தில் 7:11 சொல்லப்பட்ட மாதிரி என் முயற்சி என்ன கொன்றது? நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்தேன். எனக்குள் இருந்து செயற்படும் ஒரு பலமான சக்தி, அதுவே பாவ சுபாவம், அது என்னை ஆண்டு கொண்டது. நான் அதற்கு அடிமையானேன். நிர்பந்தமான மனுஷனானேன். அசுத்த ஆவிகள் என்ற கொடுமைப்படுத்துதல்களை தாராளமாக சந்திக்க வேண்டியதாயிருந்தது. இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை காப்பாற்றுவார் என்று அங்கலாய்த்தேன். இறுதியில் பவுல் அப்போஸ்தலருக்கு கிறிஸ்து கொடுத்த வழிபாட்டை அடியேனும் பெற்றுக்கொள்ள தேவன் பாதையை திறந்தருளினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் அந்த வழிபாட்டின் பின்பே அறிந்து கொண்டேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்பதை எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது என்னென்று சொன்னால், சங்கீதத்தில் எடுத்து குறிப்பாக 84வது சங்கீதம் 11-12 நான் அனுபவிக்க தொடங்கினேன். அப்போ சரியான வழியை அறிந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டேன். இதனைத்தான் 11-12 84 சங்கீதம் 84 11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் நான் தொடர்ந்து அறிந்த வண்ணமாகவே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சிலுவையின் செய்தி முடிவில்லாத செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் அந்த செய்தியை அறிந்த வண்ணமாக இருக்கிறேன். அவருடைய ஞானத்தை யாராலே அறியக்கூடும்? அப்போ ரோமர் 7:13 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். குறிப்பாக நம்ம அது என்று சொன்னால் ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது என பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக குறிக்கிறார். அப்படியே நானும் பாவ சுபாவத்தினாலே ஏமாற்றப்பட்டு கற்பனைகளை செய்து கற்பனையினால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இன்னும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.